அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் அப்படியே தங்குவதாக. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டுள்ள வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்டா. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வருஷந்தோறும் நாம் தியானிக்கிறோம். அதனுடைய ஒரு சில பகுதிகளை மட்டும் இந்த நாளிலே நான் உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சி உடையவனாக இருக்கிறேன். இந்த காரியத்தை பார்க்கும்போது அந்த அதிகாரத்துடைய ஆரம்பத்திலே நாம் பார்ப்போம்னா, நாம் வாசித்து வருகிறான வழியிலே 8வது வசனத்தில் வரும்போது, வயல் வழியிலே மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கி இருந்து இந்த ஆடுகளை அந்த இரவு நேரத்தில் பாதுகாத்து கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் தேவதூதன் இவர்கள் மத்தியிலே வந்து ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார். அல்லேலூயா. அவங்க எத்தனையோ வருடம் அந்த வனாந்தரத்தில் இந்த ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள், ராத்தங்கி அந்த ஆடுகளை பாதுகாத்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சி அவர்கள் பார்த்ததே இல்லை. தேவதூதன் அந்த இடத்திலே வந்து நின்றதும் அங்கே ஒரு மகிமை வெளிப்பட்டது, ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது. இவங்க ஆச்சரியப்பட்டு என்ன செய்றாங்க, பயந்து போனார்கள். ஆனபடியினாலே தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய, அங்கே பயப்படாதிருங்கள். முதலாவது பயப்படாதிருங்கள், நான் என்ன செய்கிறேன், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. அது என்ன? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது ஒரு பெரிய நற்செய்தி. அது எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் காணப்படுகிற அனைத்து ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. சாதாரண உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, பரலோகம் கொடுக்கிற மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துன்ற பிறப்பு அது நமக்கு ஒரு நற்செய்தி. அது உலக ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் அது சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியாய் சொன்ன அச்சணமே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. அல்லேலூயா. இவ்வளவு சொல்லி முடித்தோன்னு என்ன வருகிறது? திரள் சேனை, திரள் தூதர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க, கூடி வந்து. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த க்ஷணமே இவங்க வனாந்தரத்துல ஆடுகள், வயல்வெளிகளை ஆடுகளை மேய்த்து ராத்தங்கி இரவு நேரத்திலே தொழுவத்திலே அவைகளையெல்லாம் சேர்த்து வேறு மிருகங்கள் வந்து இந்த ஆடுகளை அடித்து விடக்கூடாதுன்னு சொல்லி தூக்கமின்றி பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தேவதூதன் வந்து சொல்கிறார், பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு பெரிய நற்செய்தியை அறிவிக்க போறேன். உலகத்தில் அத்தனை ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல போறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்தார். அல்லேலூயா. அந்த க்ஷணமே, இந்த நற்செய்தியை அறிவித்த அந்த க்ஷணமே திரள் பரமசேனையினுடைய திரள் கூட்டம், அப்போ கோடான கோடி தூதர்கள் அந்த ஸ்தலத்தில் இறங்கி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களோ, என்னுடைய முதல் வேலை தீவிரமாக என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும்.
அவருக்கு எல்லா கனத்தையும் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, 16வது வசனத்தை பார்க்கும்போது, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். அல்லேலூயா. அந்த நடந்த சம்பவத்தை பாருங்க. அவங்க வாழ்க்கையில இதுவரை இப்படி ஒரு சம்பவத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தேவதூதன் அவர்களுக்கு முன்பதாக வருகிறார். தேவ மகிமை அங்கே வெளிப்படுகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் வெளிப்படுகிறது. இந்த மேய்ப்பர்கள் பயப்படுகிறார்கள். இவர்கள் இந்த தூதன் சொல்லலாம், பயப்படாத, உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடியதான ஒரு நற்செய்தியை தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார் என்பதை நற்செய்தியாக அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்தது நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி. உலகத்துள்ள அத்தனை ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்முடைய பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்காய், சாபங்களுக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அந்த சாப பாவத்தில் நம்மை மீட்டுக் கொள்ளாவிட்டால் அந்த சந்தோஷம் நமக்கு இராது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும்படியாக இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு அந்த நற்செய்தியை சொன்ன மாத்திரத்திலே திரள் சேனை கூட்டங்கள், கோடான கோடி தூதர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யாங்க, வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆராதனை எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஒரு சபையிலே சில கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு சிலர் கூடி பாடி ஆராதிக்கும் போது என்ன மகிமையை பார்க்கிறோம். அப்போ கோடி தூதர்கள் கூடி நின்று அப்படியே பரலோக தேவனை துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த இசை, அந்த பிரசன்ஸ் இதற்கு ஈடாகாது. வித்தியாசமான ஒரு பிரசன்ஸை அந்த மேய்ப்பர்களும் உணர்ந்தார்கள். அல்லேலூயா. பெரிய பெரிய வான சாஸ்திரிகளுக்கு, இல்லைன்னா ராஜாக்களுக்கு, பிரபுகளுக்கு கொடுக்க முடியாத பெரிய ஒரு பாக்கியத்தை இயேசு பிறந்த உடனே இந்த வயல்வெளியிலே, அதாவது வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான மேய்ப்பர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஆராதனை இவர்கள் பார்த்தார்கள், அவர்களோடு சேர்ந்து இவர்களும் ஆராதித்தார்கள். அந்த ஆராதனுடைய மகிமை அந்த என்னவென்று சொன்னால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் போது பரலோக தேவனை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அடுத்த பூமியிலே சமாதானம். அப்போ பரலோகத்தில் இருந்த தேவன் குமாரனாய் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தபடியினாலே இந்த பூமியிலே நமக்கு ஒரு சமாதானத்தை தந்தார். உலகம் கொடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்காக சிலுவையிலே வைத்து போனார். அந்த தேவ சமாதானம் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார். நமக்குள்ளே ஒரு பிரியம் உண்டாக வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரியம் நமக்குள்ளால வேண்டும். நமக்குள்ளால ஒரு அன்பு வேண்டும், ஐக்கியம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும். இந்த ஆராதனை முடித்த பின்பதாக 16 வசனத்தில் பார்க்கும்போது பார்க்கிறோம், இவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கான்னு அடையாளம் சொன்னாங்களோ அந்த பகுதியை நோக்கி அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்கிற உணர்வு இந்த 3 மேய்ப்பர்களுக்கும் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தீவிரமாய் வந்து, அப்ப அங்க மந்தையில என்ன செய்யுது, ஆட்டு கூட்டம் கிடக்குது. அந்த ஆடுகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. காட்டு விலங்குகள் வந்து இந்த ஆடுகளை என்ன செய்யக்கூடாது, பட்சித்து விடக்கூடாது, கவனித்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப தேவ செய்தி வந்த பிறகு, தேவன் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி வந்தபோது, இந்த ஆராதனைகள்லாம் அவர்கள் கண்டபோது அவளுக்கு ஆட பார்த்துட்டு இருக்க விருப்பம் இல்லை. தீவிரமாக மிக வேகமாக அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல சென்று அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் ஓடி சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி சென்று முன்னணையிலே பிள்ளையை கிடத்தி இருப்பதை கண்டார்கள். யாரெல்லாம் தீவிரமாய் கர்த்தரை தேடுகிறீர்களோ அவர்கள் தான் கண்டடைவார்கள். ஏனோ தானோ என்று ஓடுகிறவர்கள் எந்த அளவுக்கு கண்டடைவார்கள் என்று சொல்ல முடியாது. வான சாஸ்திரிகள் கூட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்படி ஒருவர் பிறப்பார் என்று சொல்லி அப்படியே பார்த்துட்டு தான் இந்த வானத்தில் ஏதாவது அதிசயம் நடக்குமா, இயேசு எங்காவது பிறப்பாரா, அதை நாம் சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அங்கே சாஸ்திரத்தின் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை வைத்து அந்த வான சாஸ்திரிகள் என்ன செய்தார்னா அதை எதிர்நோக்கி கொண்டே தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தென்பட்டார். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஒன்றும் அறியாத மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இவர்கள் அப்புறமா அந்த எப்போதை சந்தித்தார்களோ
அப்புறமா ஆற்றினுடைய சிந்தையை விட்டுவிட்டு அந்த ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக ஓடினார்கள். நம்முடைய ஆராதனைகள் ஆனாலும் சரி, கர்த்தருடைய எந்த ஒரு காரியம் ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீவிரம் இருந்தால் நிச்சயமாய் கண்டடைவோம். அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, பல காரியங்கள் நமக்கு பின்னாடி இருக்கிறது. அவை எல்லாம் இருந்தாலும் இந்த மேய்ப்பர்கள் எப்படி இந்த ஆடுகளெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி ஓடினார்களோ, அதுபோல இந்த ஆராதனை காரியங்கள்ல ஏதாவது ஒரு தடைகள் வந்திருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து இருக்கிற பலத்தோடைய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் தீவிரமாய் செல்வோம் என்று சொன்னால் அவர்கள் தான் கண்டடைவார்கள். அல்லேலூயா. ஆலயத்திற்கு அநேகர் வரலாம், ஆனால் கர்த்தரை தரிசிப்பது ஒரு சிலராகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்தலத்திலே வந்து ஆராதிக்கிற நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பகுதியிலே அறிவிப்பு வருகிறது. 2 விதமாக அறிவிப்புகளை 2 விதத்தினர் கேட்கிறார்கள். தேவதூதர் மேற்பரிடத்து வந்து சொல்லுகிறார், அங்கு ஒரு வொர்ஷிப் நடக்கிறது. இவர்கள் தீவிரமாய் கர்த்தரை தேடி போகிறார்கள். தேடினவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டடைந்தார்கள். அல்லேலூயா. இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று பொறுமையா வாசிங்க. அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த 3வது வசனத்திலே நாம் வரும்போது, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு பக்கம் அறிவிப்பு என்னன்னா, பூமியில எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டவர்களுக்கும், முதல் மனிதன் கொண்டு கடைசி மனிதன் வரை பிறக்கிற எல்லாருக்கும் இது நற்செய்தி தான். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பிறந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தின் மனிதர்களானாலும் சரி, இனிமேல் பிறக்கிறவர்களானாலும் சரி, அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களானாலும் சரி, எல்லாருக்குமே அது ஒரு நற்செய்தி தான். அல்லேலூயா. ஆனால் இங்கே மேய்ப்பர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து தீவிரமாய் கர்த்தரை தேடி ஓடினார்கள், பார்த்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்துல இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கும்போது, ஏரோது ராஜாவும் இதை கேள்விப்படுகிறார். அல்லேலூயா. ஏரோது ராஜா கேள்விப்படாத மேல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவிலே பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறோம் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. இப்ப வான சாஸ்திரிகள் இங்கே இந்த சைடுல யார் வராங்க? வான சாஸ்திரிகள் எதுக்கு வராங்க? இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும்படியா வராங்க. ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல 800 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே இயேசு கிறிஸ்துவ பிறப்பை பற்றி எல்லாம் தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. அது மட்டுமல்லாதபடி இந்த வான சாஸ்திரிகளும் அவங்களுடைய வான சாஸ்திரத்தின்படியாக அதையெல்லாம் விசுவாசித்திருந்தார்கள். எனவே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நமக்கு இப்போது புயல் வருகிறது, மழை வருகிறது, அது எந்த அளவுக்கு வருகிறது, எங்கே மையம் கொண்டிருக்கிறது, எங்கே தரை இறங்குகிறது, இப்படியெல்லாம் இவர்கள் பார்த்து பார்த்து சொல்வது போல அன்றைக்கு அந்த வான சாஸ்திரிகள் அதை எதிர்நோக்கி கொண்டே இருந்தார்கள். இப்போது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உரித்ததை அவர்கள் கண்டார்கள். அவங்க புரிந்து கொண்டாங்க, இயேசு கிறிஸ்து எங்கேயோ என்ன செய்கிறார்? பிறந்திருக்கிறார். எங்கே பிறந்திருக்கிறார் கண்டுபிடிக்க அவங்களால உடனே என்ன செய்யல முடியல. யூதருக்கு ராஜாவாய் பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம். எனவே ராஜா எங்கே பிறப்பார்? அரண்மனையிலே, ராஜ கொட்டாரத்திலே பிறப்பார் என்று சொல்லிதான் இங்கே ஏரோதனுடைய அரண்மையை தேடி வந்தார்கள். இப்படி ஒரு கிழக்கில் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம், பிள்ளையை இயேசு கிறிஸ்து நாங்கள் காண வேண்டும், அவரை சாஷ்டாங்கம் வணங்க வேண்டும் என்று இந்த அரண்மனையிலே வந்தோம் என்று சொல்கிறாங்க. இங்க அரண்மனையில் அவரை பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனா மேய்ப்பர்களுக்கு அப்படி அல்ல. தேவதூதர்கள் சரியாய் சொன்னார்கள், அவர்கள் சரியாய் விசுவாசித்தார்கள், சரியாய் அந்த இடத்துல சென்றார்கள், இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. கண்டு அவர்களை சாஷ்டாங்கம் வணங்கினார்கள். வணங்குறது மட்டுமல்ல, அவர்கள் அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆண்டுடைய நாமத்தை இங்கே வந்து மற்றவர்கள் பிரஸ்தாபம் பண்ணினார்களாம். பிற இடத்துல என்ன சொன்னார்கள், அவங்க சும்மா என்ன செய்யல இருக்கல, நாமும் என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளால பிறந்தார் என்று சொன்னால்
நமக்குள்ளாலே அவர் ஜீவிக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஆண்டுடைய பிறப்பை பிரஸ்தாபமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் ஒரு மாசமாய் நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது ஒரு நல்ல அறிவிப்பு, எல்லா ஜனங்களையும் சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல அறிவிப்பா இருக்கிறது. ஆனா இங்கேயும் அதே அறிவிப்பு தான். வான சாஸ்திரத்தின்படியாக அங்கே நட்சத்திரம் உதித்தது, வான சாஸ்திரிகள்லாம் அரண்மனைக்கு வர்றாங்க. இங்க வந்து பார்த்தா இங்க இயேசு இல்லை. அப்போ ஏரோது அதை அறிகிறான். ஏரோது அறிந்த வேளையில அவனுக்கு என்ன உண்டாயிற்று? கலக்கம் உண்டாயிற்று. அவனோடு சேர்ந்தவர்களுக்கும் கலக்கம் உண்டாயி. எப்படி பயந்திருப்பான்? அவன் எப்படிப்பட்டவன்? ஏன் கலங்குகிறான்? முதலாவது, அவன் தன் சகோதரனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அது ஒரு இல்லீகலான ஒரு மனிதன். இதை வெளிப்படையாக சொன்ன யோவான் சாபகனை என்ன செய்தான்? சிறையில் அடைத்து, அப்புறமா பிறந்த நாள் வரும்போது தன் மனைவியுடைய ஆசைக்கு இணங்க அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக சிறைச்சேதம் பண்ணி விட்டான். கொலைபாதகன். அல்லேலூயா. ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்து வந்தது இப்படிப்பட்டவர்களெல்லாம் மீட்கும்படியாக தான் வந்தார். இப்படிப்பட்டவர்களை பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் நோயிலும் நொடியிலும் பிசாசின்படியிலும் சிக்கியிருக்கிற ஜனங்களை, பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இதை இவனால் சகித்துக் கொள்ள முடியல. என்னுடைய ராஜபாரியம் என்ன விட்டு போய்விடுமோ? யூதருக்கு ராஜாவல்ல. அப்ப இந்த அரண்மனையில் அடுத்து அவர் தான் வரப்போறாரா? அப்படி என்னை கொலை செய்ய போகிறார்களா? இப்படியெல்லாம் அவன் பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அவன் என்ன செய்தான்? கலங்கினான். அவனுக்கு சேர்த்து தான் இயேசு பிறந்தார். ஆனால் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக அது ஒரு நற்செய்தி. ஆனால் இவனுக்கு அது எப்படி இருந்தது? ஒரு கலக்கத்தை கொடுத்தது. அவனை சார்ந்தவர்களுக்கும் அது என்ன செய்தது? ஒரு கலக்கத்தை கொடுத்தது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு கூட்டத்தார் என்ன சொன்னா கலங்குகிறார்கள். 16ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அவருக்கு அந்த கலக்கம் வந்தபடியினாலே இந்த அரச பதவி என்னை விட்டு போய்விடுமோ என்கிறதான ஒரு பயத்தினாலும், இல்லை யூதருக்கு ராஜாவா இயேசு வந்தால் என்ன பண்ண போகிறாருங்கிறதான ஒரு பயமும் அவனுக்குள்ளால என்ன செய்யிருக்கும்? எழுந்திருக்கும். பழைய காலத்துல ஒரு ராஜாவை இன்னொரு ராஜா வரணும், இந்த ராஜாவை ஏதாவது ஒரு பழி பண்ணிடுவாங்க. ஒரே தகப்பனுடைய தாயினுடைய பிள்ளைகள் 2 பேரா இருந்தாலும் 3 பேரா இருந்தாலும் அதிலே ஒருவர் ராஜாவா தகப்பன் இருக்கும்போது அடுத்த பிள்ளை, அந்த ராஜ பரம்பரையில் எந்த பிள்ளை வர தகுதி உடையதா இருக்கிறதோ அடுத்த பிள்ளை என்ன செய்யணும்? இந்த பிள்ளையை கொண்டு போட்டுருவாங்க. எதற்கு? இவனுக்கு ராஜாவாக வர ஆசைப்பட்ட. இப்படிப்பட்டதான பயம் எல்லாம் இந்த ஏரோதுக்கு உண்டாயிருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ இவன் அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த வான சாஸ்திரத்தில் சொல்லி விடுகிறான், நீங்கள் போய் எவ்வளவு சாசாண்டா நல்ல நல்ல தாழ்மையா அன்பா அழகா சொல்றான், நீங்க எல்லாம் போய் என்ன செய்யுங்க? அந்த பிள்ளையை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து விட்டு மீண்டும் என்னிடத்தில் வந்து அந்த பிள்ளை எங்கே இருக்கிறது என்று எனக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க, காண்பீங்க. எதற்கு தெரியுமா? நானும் உங்களை போல் அந்த பிள்ளையை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் இருந்தது என்ன? அவரை கொலை செய்ய வேண்டும். சொல்லிவிட்டது என்ன? அவரை நான் பணிந்து கொள்ளணும். தொடர்ந்து நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. அவங்க அந்த பிள்ளை இருந்த இடத்துல போனாங்க. சாஷ்டாங்கமா இந்த சாஸ்திரிகள் நினைச்சாங்க, வணங்குனாங்க. அப்புறமா தேவதூதன் வந்து சொல்றாங்க, ஐயா நீங்கள் யாருமே நீங்கள் வந்த வழியாக ஏரோதனத்தில் நினைச்சாங்க போகாதீங்க, வேறு வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வேறு வழியாக தேவதூதன் திருப்பி விட்டான். இவன் வருவார்கள் வானசாஸ்திரிகள் வருவார்கள் என்று சொல்லி ஏரோது காத்திருந்து இவர்களை காண முடியல. இப்ப இவனுக்கு இன்னும் கலக்கம் அதிகமாய் விட்டது. இவன் யோசிக்கிறான், எப்படியாகிலும் அந்த பிள்ளையை கொன்று விட வேண்டும். அதற்குள்ளால தேவதூதன் நினைச்சுக்கிறான், மரியாதை யோசிப்படுத்தி சொன்னாங்க, ஏரோது பிள்ளையை கொல்லும்படியாக என்ன செய்யறான்? வகை தேடுகிறான். இந்த பிள்ளையை கொண்டு நீங்க எகிப்துக்கு என்ன செய்யுங்க? ஓடிடுங்க அப்படின்னு அங்கே தகவல் அங்கே தேவதூதன் மூலமாகி சொல்லப்படுது. யோசித்து பாருங்க, இந்த உலகத்திற்கே சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவை அந்த மரியாள் தன் வயிற்றிலே கன்னியாய் இருக்கும் போதே ஏற்றுக்கொண்டு அந்த பிரசவ காலம் வரும்போது பிரசவிப்பதற்கு கூட ஒரு இடம் கிடையாதபடிக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சற்று யோசித்து பாருங்க. அதுக்கப்புறமா எப்படியாக பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. இது எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். தேவதூதன் சொன்ன காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது.
மரியாளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருகிறது. ஆனா அதற்குள்ளாக தேவதூதன் வந்து சொல்றான், பிள்ளையை கொல்ல ஏரோது வகை தேட, நீ பிள்ளையை கொண்டு எகிப்துக்கு என்ன செய், ஓடிவிடு. அந்த பச்சிளம் குழந்தையை கொண்டு இரவோடு இரவாக அவர்கள் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு சஞ்சலம், நினைச்சு பாருங்க. ஒரு பிள்ளையை உலக இரட்சகரை பாதுகாக்கும்படியாக. அல்லேலூயா. பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாய் இந்த ஜனங்களை மீட்க கூடாது என்று சொல்லி அவன் எவ்வளவு முயற்சி செய்கிறானோ அந்த அளவுக்கு சில பாதிப்புகள் நமக்கு இருக்குமே தவிர, ஆனா தேவ சித்தம் ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. நானும் நீங்களும் பரலோகத்திலே சென்று சேரக்கூடிய தகுதி உள்ள மாறுவோம் என்று சொன்னால், இல்லைன்னா கிறிஸ்துவுக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து தேவ சித்தத்தை செய்வோம் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான சில சோதனை வேதைகள் எல்லாம் வரலாம், அலைச்சல் வரலாம். நிறைய பிள்ளைகளை குறித்து பெற்றோர் பயப்படுறாங்க. நான் சொல்றேன், பயப்படாதீர்கள். அந்த பிள்ளைகளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். கர்த்தருக்காக அந்த பிள்ளைகள் ஏதோ ஒன்று செய்ய போகிறாள் என்பதுதான் இது அடையாளமாய் இருக்கிறது. நாம் யாரும் சோர்ந்து போகக்கூடாது. அந்த மரியாள் எப்படி இயேசுவை பாதுகாத்து, தேவதூதன் சொன்ன பிரகாரமாக பாதுகாத்து வளர்த்து நம்ம கரத்துல இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்களோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலே வளர்த்து தேவ சித்தம் செய்யும்படியாய் நாம் அர்ப்பணிக்கிறவளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியாக இயேசுவும் தாயும் தகப்பனுமாக அந்த ராத்திரியிலே என்ன செய்யறாங்க, எகிப்துக்கு அந்த பச்சிளம் குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. இங்க ஏறுவது பார்க்கறான், காணல. குறித்த நாள் வந்தது, இனி வேற வழியே இல்லை. என்ன செய்யணும்னா, இந்த எருசலேம் எல்லைக்குள்ளால இருக்கிறதான அத்தனை 2 வயதுக்கு உட்பட்டதான பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், கொன்று செய்ய விட வேண்டும். அப்படி கொலை செய்யும் போது என்ன ஆகும், அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை யாராக இருக்கும், இயேசுவாக இருக்கும். இதுதான் மோசேயின் காலத்திலும் நடந்தது. அல்லேலூயா. அவன் மோசே பிறந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து சுதந்திர நாடாகிய பரம கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக முன்குறித்தவர்கள் அங்கேயும் இதுதான் நடந்தது. எல்லா பிள்ளைகளும் நதியிலே கொண்டு போட்டாங்க. அது மட்டுமல்ல, அந்த நர்ஸுகளுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, எப்படி அந்த பிள்ளைகள் பிறக்கிறதான வேலைகளை நீங்க என்ன செய்ய, ஆண் பிள்ளைகளா இருந்தால் அந்த பிறக்கிற ஸ்தலத்துல இருந்து கொன்றுடணும். நீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு கேட்டா, பிள்ளை பிறக்கும் செத்து பிறந்துச்சு சொல்லணும்னு மருத்துவச்சிகளுக்கு சொல்லி வைத்தார்கள். அந்த நாட்களில் அப்படியும் பிரச்சனை தான். அது இன்றும் தொடர்ந்து கொண்ட கர்த்தருக்காக கர்த்தர் உங்களை வேறுதிரித்து எடுத்தது உண்மையானால், நாமும் சில பாடுகளை தாண்டித்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆனால் இந்த பாடுகள் நம்மை சேதப்படுத்துவதில்லை, அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசியும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி எனக்கு உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். சோதனைகள் வேதனைகள் வரும்போது நம்மள யாரும் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியாக இவன் என்ன செய்தான்னா, எல்லா பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக ஆர்டர் கொடுத்தான். அவனமாக 2 வயதுக்குட்பட்டதான பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தார்கள். அடுத்த வசனம் இவனமாய் சொல்லுகிறது, புலம்பலும் அழுகையும் 17 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவும் முன்குறித்த தீர்க்கதரிசனம் உரைத்த வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்கும் போது ஒரு பக்கத்துல என்ன உண்டாகுது, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமும் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது உலக இரட்சகர். உலகத்துள்ள அத்தனை மனிதர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. ஆனால் ஒரு பக்கம் ஏப்ரலுடைய ஒரு பக்கத்திலே பார்க்கும்போது அங்கே நற்செய்தியும் சந்தோஷமும் உண்டானது. ஆனா இந்த பக்கத்துல பார்க்கும்போது அங்கே புலம்பலும் கூக்குரலும் துக்கமும் உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண துக்கம், மிகுந்த துக்கம். யோசித்து பாருங்க, 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யும் போது பிறந்த பிள்ளையாய் இயேசுவை இந்த தாய்மார்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார்களா இயேசு என்று? ஐயோ, அந்த பிள்ளை பிறந்து ஏன் பிள்ளை போயிட்டே. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இனி வரப்போகிறதான மேசியா என்கிறான இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் வரத்தான் போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார்.
அவரை குத்தினவர்களும் அவங்க எல்லாரும் அவருடைய கண்களும் அவரை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்போது பிறந்த இயேசுவை பிறப்பின் நிலைமையில குழந்தையாக நாம் பார்க்க வேண்டாம். இனி அவரை பார்க்க வேண்டியது வரப்போகிறதான இயேசுவை. அதே இயேசு தான் வரப்போகிறார். நியாயாதிபதியா வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிறதான ஜனங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீணாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்று ஒரு பக்கம் புலம்பலும் அழுகையும் துக்கமும் உண்டாயிற்று. ஏரோது ராஜாவுக்கு அரண்மனையில கலக்கம் உண்டாயிற்று. அந்த 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்கிற அளவுக்கு ஒரு துக்ககரமான சூழ்நிலை தான் அங்கே ஏற்பட்டது. ஆனால் இன்று இங்கே தேவதூதன் சொல்லி இருக்கிறன்னா, உலகத்திலே மிகுந்த சமாதானத்தை உண்டாகக்கூடிய நற்செய்தி. அல்லேலூயா. அப்போ மிகுந்த சமாதானத்தை உண்டாகிற நற்செய்தியை கர்த்தர் ஒரு பக்கம் வைத்திருக்கிறார். இந்த பக்கத்தில் நம்ம இருப்போம்னு சொன்னா நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் இன்றைக்கும் அதற்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள், ஏறுவதை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து பார்க்கும்போது இந்த 2 சைடும் 2 வழியாக இருக்கும், உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கிறிஸ்து பண்டிகை நாட்கள் எப்படி கிறிஸ்துவை பண்டிகையை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறார்கள், அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தார் மிக வேதனையாக இருக்கிறது, மிக துக்கமாக இருக்கிறது. நாம் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனது என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அதனுடைய அங்கே இழந்து போன சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் மீறி போனபடினாலே வலு சர்ப்பமாகிய அந்த பாம்புக்கு, சாத்தானாகிய அந்த பாம்புக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டபடியினாலே அந்த கனியை தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தபடியினாலே அங்கே ஒரு சாபம் உண்டானது. அல்லேலூயா. மனித குலத்துக்கும் ஒரு சாபம் உண்டானது. ஆதாமுக்கு தனியாக, ஏவாளுக்கு தனியாக, பாம்புக்கு தனியாக, இப்படியாய் சாபம் உண்டானது. ஆதாமுக்கிட்ட சொன்னது, வேர்வை சிந்திதான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். மனைவிக்கு ஏவாளுக்கு சொன்னார், நீ பிள்ளை பெற்றும்போது வேதனைப்பட்டு தான் பிள்ளை பெற வேண்டும். பாம்பு கிட்ட சொன்னார், நீ இதுவரைக்கும் பேசினதும் இன்னும் மரத்துக்கு மேலே ஏறினெல்லாம் போதும், நீ என்ன வயிற்றால நகர்ந்து தான் என்ன செய்ய மண்ணை நக்கு போ அப்படின்னு சபித்தார். அல்லேலூயா. பூமிக்கும் ஒரு சாபம் கொடுத்தார், இந்த பூமி முள்ளும் குறுக்கும் ஆவதாக. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் இது இருக்கிறது, இதிலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, இதற்குள்ளே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரமுடைய 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அங்க ஏதேனிலே சொல்லிட்டார். எப்போ சாத்தான் ஏவாளை வஞ்சித்ததோ அந்த நேரத்திலே அங்கு ஒரு வாக்குத்தத்தை வச்சிட்டாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். பிசாசு குதிகாலை தான் நசுக்க முடியும். ஆனால் கர்த்தர் செய்தார், சிலுவையில் பரியந்தம் தன்னை தாழ்த்தி, அந்த சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த வேளையிலே சாத்தான் நினைச்சான், நான் ஜெயிச்சிட்டேன், இயேசுவை அழிச்சிட்டேன், இனி உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஏன் கூட நரகத்துக்கு தான் வருவாங்கன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் நம்பி இருந்தான். ஆனால் கடைசியிலே இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த நிமித்தமாய் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அந்த அதிகாரத்தை இன்று கர்த்தரை விசுவாசிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் தீழ்களிலும் மிதிப்பீர்கள்,
சத்ருவானுடைய சகல வல்லவன் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. கொஞ்சம் கஷ்ட நஷ்ட வேதனைகளைத்தான் அவனால் உண்டு பண்ண முடியும். அவனுடைய தலை நசுக்கப்பட்டபடினாலே இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் இரத்தத்தை சொல்லி அவனுடைய வல்லமையை அளிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த காரியம் நிறைவேறும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக பல தீர்க்கதரிசிகள், பல ராஜாக்கள், பல நியாயாதிபதிகள் எல்லாம் எழுப்பினார். ஆனாலும் ஜனங்கள் கொஞ்ச நாள் மறந்துடுமா, திரும்ப பாவத்திலே போயிடுவாங்க. கடைசியாக நாம் போயே ஆக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தமுள்ள அந்த இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஜனங்கள் என்ன நோக்கத்தோடு கொண்டாடுகிறார்கள் சற்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. வீணாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், வீணாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸுக்கு அன்னைக்கு பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் நிறைந்த மாவட்டம். அடுத்த நாள் பேப்பர்ல வரும், இத்தனை கோடி அதிகமாக மதுபானம் விற்பனை ஆனது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த ஜனங்கள், கிறிஸ்துவ நாமத்தை தரித்த இந்த ஜனங்கள் எப்படி இன்றைக்கு குடித்து வெறுத்து கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு வாழாதபடிக்கு பெயர் கிறிஸ்துவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்கள். இவர்களுக்காக நாம் அதிகமாய் செபிக்க வேண்டும். மதுபானம் குடிக்காதவன் அந்த நாள்ல என்ன செய்வான், சந்தோஷத்துல போய் குடிக்கிறேன்னு சொல்லி குடிப்பான். அல்லேலூயா. கூட கொஞ்சம் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களோ அவன் கையில மீண்டும் அகப்படும்படியாய் மிக உல்லாசமான காரியங்களிலே குத்தாட்டம், டான்ஸு, பிராந்திக்கு அடிமைத்தனமாகி, போதைக்கு அடிமையாகி, இப்படியாய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ரோட்டில் கிடக்கிறாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து சேர முடியாதவங்க அறகுறை ஆடையோடு அலைகிறாங்கன்னு பாருங்க. மீண்டும் தங்களை பாவத்துக்கு உட்படுத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத முரட்டாட்டம் நிறைந்த ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் நம்ம சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், சந்தோஷம்தான். நல்ல ட்ரெஸ் எடுக்கிறோம், சந்தோஷம்தான். வேறு பல காரியங்களை செய்கிறோம், எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்காக என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு கொண்டாடுகிற கொண்டாட்டம் அது கொண்டாட்டமே அல்ல. அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். இன்றைக்கு அவரே பிறந்தார் என்று சொல்லி நாம் பெத்லகேமிலே சென்று பார்த்தாலும் பார்க்க முடியாது. இங்கே நாம் அவர் பிறந்தது மாதிரி பலவிதமான டெக்கரேஷன் பண்ணி பார்த்தாலும் பார்க்க முடியாது. இன்றைக்கு அந்த இயேசுவை நம்ம உள்ளத்திலே பிறக்க இடம் கொடுக்க வேண்டும். நம்ம உள்ளத்திலே இயேசு பிறக்க வேண்டும். நம் உள்ளத்திலே இயேசு பிறப்பதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா, இயேசு அந்த உள்ளத்திலே வாசம் பண்ணுவார். அந்த உள்ளத்திலே இயேசு வாசம் பண்ணுவாராகில் என்ன நோக்கத்தோடு இந்த பூமிக்கு இயேசு வந்தாரோ அந்த நோக்கம் 100க்கு 100 நிறைவேறினதா இருக்கிறது. பாவிகளை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொன்னார். பாவிகளை மனம் திரும்பும்படியாய் அழைக்க வந்தேன் என்று சொன்னார். அந்த நோக்கம் நிறைவேறும் என்று வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிடம் ஆண்டவருக்கு இருதயத்திலே நாம் இடம் கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆனால் மனுஷனோ இன்றைக்கு தவறான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி இவர்களை குறித்து அன்றைக்கே சொன்னார். 1ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியையும் அறியும். இடத்துல வாசிக்கலாம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்து சுமார் 2024 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஆகிய ஜனங்கள், இஸ்ரவேலர்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள்.
கிறிஸ்துவ நாமத்தை தந்து தரித்துக் கொண்டு கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்களோ உணர்வில்லாமல் இருக்கிறார். உணர்வில்லை. கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னாலும் மதுபானம் அடிப்பது, இறைச்சி வகைகள் எடுப்பது, சமைப்பது, சாப்பிடுவது, புத்தாடை அணிவது, கிறிஸ்துமஸ் அணை கடலோர பகுதியில் போய் பாருங்க, குத்தாட்ட டான்ஸ், டிஜே டான்ஸ் எல்லாம் போட்டு குடித்து வெறித்து கும்மாளம் போட்டு ஆடி கொண்டாடு. கேளுங்க, யா இந்த மாதிரி ஆடுற? ஏசு பிறந்தார் ஐயா, எங்களுக்கு சந்தோஷம் ஆடுறோம். ஒரே ஆட்டம் தான். சரி, பிறந்தார்னு தான் சந்தோஷம் வந்ததா? சரி, அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தார் அல்லவா, அன்னைக்காவது நீ துக்கத்தில் இருக்கிறா பார்க்கலாம்னு சொல்லி அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் போதைக்கு மேலதான் இருப்பான். கேட்டா சொல்லுவான், என் இயேசுவை கொன்னுட்டானுங்க ஐயா, தூக்கம் தாங்க முடியாம தான் குடிக்கிறேன் ஐயான்னு சொல்றாங்க. சரி, அதையும் தான் விட்டுரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, உயிர்த்துட்டார் தானே, அன்னைக்காவது இயேசு அவன் அறிஞ்சிருக்கிறான்னு பார்த்தா அன்னைக்கு இந்த போதையில கோயில தான் குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. கேட்டா சொல்லுவான், ஏன் இயேசு உயிர்த்துட்டார் ஐயா, சந்தோஷத்துல தான் குடிக்கிறேன் ஐயா. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனமும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். என்னன்னே தெரியல, பெயர் கிறிஸ்தவளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். போதும். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். ஒரு வீட்டில் சந்தோஷமா எல்லாமே சமைப்பாங்க, ட்ரெஸ் எடுப்பாங்க, எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த வழியும் இருக்கு, அந்த பிள்ளை துக்கத்தில் இருக்கும். துக்கத்துக்கு மேல துக்கமா தான் இருப்பாங்க. ஐயோ, அந்த பிள்ளை கொண்டாடு, இந்த பிள்ளை கொண்டாடு, எனக்கு கொண்டாட முடியலையே, ஏன் இந்த துக்கம் வருகிறது? சாப்பாடு புத்தாடை தான் முக்கியம் என்று சொல்லி இந்த கொண்டாட்டத்துல போறபடினால தான் இந்த ஈகோ பிரச்சனை வருகிறது. தேவ சமூகத்துல நாம் ரட்சிக்கப்பட்டேனுங்கிற சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமா இந்த துக்கம் நம்மை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட திருமணத்துக்கு முன்பதாக 18 வருடங்கள், சரியாக 18 வருடங்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என் வீட்டில் சமைத்ததே கிடையாது. பிசாசின் போராட்டத்தினால, மனைவிக்கு சில வியாதியினால சுமார் 7 நாள் 10 நாள் எல்லா வருஷம் அந்த 18 வருஷமும் அந்த கிறிஸ்மஸ் அல்லது ஈஸ்டர் இப்படிப்பட்ட நாட்கள் வருகிறான வேளையில அப்படிப்பட்ட அந்த தாக்குதல் இருந்தது. பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க, அம்மா கூப்பிட்டு அங்கே இறைச்சி சோறு கொடுப்பாங்க, அக்கா கூப்பிட்டு என் தங்கச்சி கூப்பிட்டு இறைச்சி சோறெல்லாம் கொடுப்பாங்க, என்னையும் கூப்பிடுவாங்க, அண்ணாவா சாப்பிடணும். நான் பார்ப்பேன், என் மனைவி இப்படி கிடக்கும்போது எனக்கு என்ன சாப்பாடு? பட்டினி தான். 18 வருஷமும் பட்டினி தான். ஒரு பக்கம் கூக்குரல், புலம்பல், மிகுந்த துக்கம். காரணம் என்ன? இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ளாதபடியினாலே. மறுபக்கத்தில் பார்த்தால் மிகுந்த சந்தோஷம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து உண்மையா இருந்தோம், அது கூட கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் தான், பாரம்பரிய கிறிஸ்தவன் தான். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல இருந்தாரானா இல்லை. பார்க்கிறவங்கள நல்ல ஒரு மனுஷன், நல்ல பக்தியா போறான், சர்ச்சுக்கு போறான், வாரான். ஆனா வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடு மரணங்கள்னால ஒரு வாரம் நான் சாப்பிடவே மாட்டேன். குறிப்பா 3 நாள் ரொம்ப கடுமையா இருப்பேன். கடைசியில எங்க அம்மா சொன்ன, எப்பா கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கல, கொஞ்சம் பயிர்கிஞ்சியாவது குடிக்கல. இல்ல, என் இயேசு படுற பாட பாருங்க, நான் எப்படி குடிக்க முடியும்? அவ்வளவு பக்தி இயேசுகிட்ட இருந்தது. ஆனா இயேசு உள்ளத்துல இல்ல. அப்ப யார் இயேசு அடிச்சாலும் நான் தான் அடிச்சிருக்கிறேன், நான் தான் அடிச்சுக்கிட்டு நான் தான் அழுதுகிட்டு கிடக்குறேன். அதானே அர்த்தம். மனம் திரும்பாத பட்சத்துல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து துக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் தெரியுமா? அந்த கொலை செய்தவன், யாரோ கொலை செய்தான் நாடகம் ஆடி கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கிறது சமம். எத்தனை பேர் புரிஞ்சுது? கொலை செய்த அந்த குற்றவாளி அந்த போலீஸ்காரங்களை அவன் நிற்கும்போது, இல்லைன்னா ஊரார் கூடி நிற்கும்போது, இவனை யாரோ கொண்டுட்டாங்கன்னு கூட கிடந்து அழுகிறதுக்கு சமந்தான் இன்னைக்கு உள்ள பெயர் கிறிஸ்துடைய அழுகை. அல்லேலூயா. அவ இதெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த 18 வருஷம் முடியும் போது ஆண்டவர் எனக்கு தந்தார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தந்தார். இந்த 18 வருஷமும் இந்த பண்டிகை நாட்களில் நாங்கள் வீட்டில் நானும் மனைவி சாப்பிட்டதே கிடையாது. பிள்ளைங்களுக்கு அம்மா தங்கச்சியெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு புத்தாடை எடுத்தது கிடையாது. அப்புறமா ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டது இது வரைக்கும் புத்தாடைக்கு குறைவே இல்லை. இல்லையா? இஷ்டம் போல இருக்கிறது.
ஒரு துணிக்கு மறுதுணி இல்லாம தான் இருந்தோம். ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா என்று கேட்கிற அளவுக்கு யார் யார் மூலமாகவோ கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகாரத்துக்கும் பஞ்சம் இல்லை, புத்தாடைக்கும் பஞ்சம் இல்லை, எதுக்குமே பஞ்சம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு காலத்திலே 18 வருஷம் எனக்கும் துக்கம், இப்போது சந்தோஷம். அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையா ஏற்றுக்கொண்டால் அந்த ஜனங்களுக்கு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து பிறந்த நிமித்தமாக மீண்டும் பாவத்துக்குள்ளால் விழுந்தால் அவர்களுக்கு மிகுந்த துக்கம். அப்ப ரெண்டும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பது நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கிறது, மிகுந்த துக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நானும் சேர்ந்து அந்த மிகுந்த துக்கத்துக்கு நேராய் கொண்டாட போகக்கூடாது, மிகுந்த சந்தோஷத்துக்கு நேராய் கொண்டாட போக வேண்டும். இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையா அவர் காட்டிய பாதையிலே நம்ம நடக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவதூதன் சொன்னார் அல்லவா, இதோ உலகத்துள்ள எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய நற்செய்தி, இயேசு கிறிஸ்து இந்த பெத்லகேமிலே பிறந்தார். அந்த நற்செய்தி இன்றைக்கு தூதன் சொல்லணும். ஆமா, இன்றைக்கும் ஒரு பெரிய நற்செய்தி. என்ன நற்செய்தி? இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே இயேசு பிறந்திருக்கிறார். அவர் அப்படியே வாசம் பண்ண வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நற்செய்தியா இருக்கிறது. இந்த நற்செய்தியை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அவனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் இவனமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்புடைய சம்பவத்தை குறித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இந்த இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கடைசி மட்டும் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிற உங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இருதயம் நொறுங்குண்டவர்களையும், காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அழுத்தலையும் கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்குள்ளால பிறக்கும் போது என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. சரியாய் சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பார். இருதயம் நொறுங்குண்டு இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ உங்கள் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த காயங்களை கட்டுகிறார். கடன்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிற உங்கள் இருதயத்தை கர்த்தர் குணப்படுத்துகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். கரங்களை தட்டி. இங்க என்ன காரியத்தில் சிறைப்பட்டிருப்பீங்க? பிசாசின் கிரியிலே சிறையப்பட்டிருந்தால் அதிலிருந்து கட்டவிழ்க்கிறார். வியாதியிலே சிறைப்பட்டிருந்தால் அதிலிருந்து கட்டவிழ்க்கிறார். கடன் பாரத்திலே நீங்கள் சிறைப்பட்டிருக்கீங்கன்னா அதிலே கட்டவிழ். என்னென்ன காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு போனீர்களோ உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறபடினாலே அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கட்டுண்டு போனவர்களை கட்டவிழ்க்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? மதுபானத்திற்கு கட்டப்பட்டிருக்கிறீர்களா? கட்டவங்கள் அதிலிருந்து கட்டவிழ்க்கிறார். உலக சிற்றின்மைகளை கட்டப்பட்டீர்களா? அதிலிருந்து கட்டவங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறார். வேறு ஏதாவது மொபைல் போன்ல நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? அதிலிருந்து கட்டவங்களை அவிழ்க்கிறார். எந்தெந்த தீய பழக்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியத்திலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் அதிலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிறீர்களோ இயேசு இன்று உங்களுக்கு அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு உள்ளத்தில் வந்தால் அதுதான் செய்வார். அல்லேலூயா. இந்த அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டு நாளே கூறும்
துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அல்லேலூயா. இந்த இடத்துல துயரப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த இயேசு நமக்குள்ளால இருக்கும்போது நம்மை சார்ந்து துயரப்பட்டு இருக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இயேசு நமக்குள்ளால இருந்தால்னா நாம் அதை நிச்சயமாய் செய்வோம். அல்லேலூயா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை துயரப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். நீங்க சாம்பல் உட்கார்ந்து அழுகிற ஒரு காரியத்தை போல நீங்க இருக்கிறீங்களா? உங்களை சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒடுங்கி போன உங்களுக்கு ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க எந்நேரமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இயேசு உங்களுக்குள்ளால இருக்கிறான்னா, நீங்க வீட்டில் இருந்தாலும் சபையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலை நம்முடைய சிந்தனை துதியின் சிந்தனையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் செய்தார். மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான் அந்த வேளையிலே. தேவதூதன் வந்து இந்த நற்செய்தி அறிவித்த வேளையிலே திரள் சேனை கூட்டம் அந்த இடத்திலே கூட தேவனை துதித்தார்கள். அப்ப இயேசு பிறந்தார் உங்களுக்குள்ளே என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் எந்நாளும் எந்நேரம் மூச்சு உள்ளது வரைக்கும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். தெய்வ பிரசன்னத்துக்குள்ளால இருக்கும்போது துதியில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் இங்கே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. துதிக்கிற இருதயத்திலே கர்த்தர் இறங்கி வருவார். உங்கள் இதயத்திலே அவர் வாசம் பண்ணுவார். இயேசு எங்க வாசம் பண்ணுகிறாரோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமும் சுதந்திரமும் விடுதலையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த நாளிலிருந்து நித்திய காலமாய் நம்மை விட்டு எடுபடாதபடிக்கு நிலைத்திருக்கும்படியாய் அந்த தேவனை துதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற, இந்த ஜனத்தை எனக்கென்று வேறுபிரித்து எடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் துதியோடு கர்த்தரை ஆராதிப்போம். தள்ளுண்டவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், விதவைகள், ஏழைகள், திக்கற்றவர்கள், துயரப்படுவர்களை நாம் விசாரிக்கிறவர்களாக மாற இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கம் நம்மை கொண்டு நிறைவேறும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே என்னுடைய உள்ளத்துல வாரும். கேளுங்க. பெயர் கிறிஸ்தவனாய் கொண்டாடுனது போதும். இன்றைக்கு எனக்குள்ளால நீங்க பிறக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய துயரத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். நானும் துயரப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் செலுகிறவனாய் என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.